1 மணி நேரத்துக்கு பிறகு. எப்பா ஒரு வழியா பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சுப்பா. நல்ல சுட சுட கம கமன்னு தயாராயிட்டு. லட்சுமி கைப்பட்டாலே எல்லா சாப்பாடும் மணமணன்னு நல்ல மணக்கத்தான் செய்யுது. என்னத்தை போட்டு செய்வாளம்மா? நல்ல அழகா அருமையா வந்திருக்கு பிரியாணி. ஏக்கா எல்லா பொருளையும் நல்ல பொருளா போட்டு செஞ்சா நல்லதா இருக்கும்க்கா. நல்ல நெய், நல்ல கறி, நல்ல அரிசி எல்லாம் நல்லா போட்டு செஞ்சிருக்கோம்ல. நல்ல பக்குவம் இருக்குக்கா. பிரியாணி செய்ய பக்குவம் ரொம்ப முக்கியம். அது எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிருக்குல்ல, அதான் நல்லா இருக்கு. ஆமாட்டி, அந்த பக்குவத்துல நீ தானே அழகா பார்த்து பார்த்து செஞ்ச. சரிக்கா, அதான் பிரியாணி ரெடி ஆயிட்டுல. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம உள்ள போய் சிக்கன் பொரிக்கிறது, மீன் பொரிக்கிறது, பிறகு இந்த வெங்காயம் வெட்டுவோம்ல, தயிர் வெங்காயம், அதெல்லாம் ரெடி பண்ணுவோமா? சரி லட்சுக்குட்டி, வா உள்ள போய் அந்த வேலையை பார்ப்போம். மாலா, உள்ள அடுப்பங்கரையில ஒரு மூடி இருக்கு, அதை எடுத்துட்டு வாயே. சரி லட்சுமிக்கா, இருங்க எடுத்துட்டு வாரேன். ஏட்டி நீங்க எல்லாம் இங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பிரியாணியை தம் போட்டு வச்சுட்டு போறேன், சரியா? அது பாட்டு கிடக்கட்டும். அண்டாவை பாத்துக்கோங்க. நான் போய் உள்ள போய் கறி பொரிக்கிற வேலையெல்லாம் பார்ப்போம், சரியா? நானும் இளிச்சக்காவும் போறோம். சரிக்கா, அண்டாவை யாரு தூக்கிட்டு போறா? மூடி வச்சுட்டு போங்க, நாங்க பாத்துக்கிடுதோம். நாங்க இங்கனே தான் உட்காந்துருப்போம். மாலா, நானும் இளிச்சக்காவும் அடுப்பங்கரைக்குள்ள போய் இந்த கறி மீன் எல்லாம் பொரிச்சு வைக்க போறோம். நீ வாரியா இல்ல இவங்க கூட உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கியா? உங்க கூட உள்ள வந்தேன்னா கறி மீன் எல்லாம் பொரிக்கும் போது சுட சுட எடுத்து திங்கலாம். ஆனா நீங்க வெக்கைக்குள்ள போட்டு கொள்ளுவீங்களே, அடுப்படிலாம் நம்மளுக்கு செட் ஆகாதுமா. அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. அதனால நான் இவங்க கூட உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கேன். கறி பொரிச்ச வாசம் வரும்ல, வரும்போது நான் உள்ள வந்து எடுத்து தின்னுக்கிடுதே. சரிட்டி, அப்ப நீங்க கடை இவங்க கூட உட்காந்து பேசிட்டு கடை. அண்டாவை பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன்னு. உள்ள போய் நாங்க வேலையை பார்க்கோம். ஆட்டும்க்கா, நீங்க உள்ள போய் வேலையை பாருங்க. நான் இவங்களையும் அண்டாவையும் சேர்த்து பாத்துக்கிடுதே. அடியே மறுபடியும் சொல்றேன், அண்டா பத்திரம். அண்டாவை களவாங்க இந்த ஊர்ல யாரு இருக்கா? சோத்த களவாண்டு திங்கிற கூட்டம் பூரா இங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. பிறவியா நீங்க கவலைப்படுதீங்க, நான் பாத்துக்கிட்டத நீங்க போயிட்டு வாங்க. ஏன் பயமே அதான் நட்டி, உங்களெல்லாம் நம்பி சோத்த வச்சுட்டு போக முடியாதே. சரி சரி மாலாக்கா, மூடிய தரங்க, பிரியாணியை திம்போம். கேட்டு இப்ப தானே அண்டா பத்திரம்னு சொல்லிட்டு போனாங்க. அதையும் மீறி நீ இப்ப தர நான் திங்கணுங்க. ஆளையும் மண்டையும் பாரு. நானே காலையில அவங்க கூப்பிட்ட உடனே அப்படியே ஓடி வந்துட்டேன். காலையில சாப்பாடு நான் இன்னும் சாப்பிடல, வயிற்ற காய போட்டு வச்சிருக்கேன். பிரியாணி எப்ப தருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நானே மூடிய திறக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன, பேசாம கடட்டி. ஏட்டி குப்பை, நீ நல்லா படிக்கியோ? காலேஜுக்கெல்லாம் போறியோ? ஆமா, நான் காலேஜுக்கு போறேன். 3வது வருஷம் படிக்கேன். அப்படியாட்டி, 3வது வருஷமா? நானும் நல்லா படிச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? நீ காலேஜுக்கு போய் படிச்சிருக்கியா? நீ என்ன கோர்ஸ் படிச்ச? எங்க ஊர்லயே யாருமே என்னைய விட அதிகமா படிக்கல. நான் தான் நிறைய படிப்பு படிச்சிருக்கேன். 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன் தெரியுமா? 190 மார்க்கு. அப்படியா? ரொம்ப பெரிய மார்க் தான் வாங்கியிருக்க. நான் நல்ல இங்கிலீஷ் எல்லாம் பேசுவேன் தெரியுமா? நான் பிள்ளைகளுக்கு டியூஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், இங்கிலீஷ் டியூஷன். இப்போ தான் கல்யாணத்துக்கு பிறகு எடுக்க முடியல. எங்கள் வீட்டில் திடீர்னு கல்யாணத்தை முடிச்சு விட்டாங்க. அதனால இப்போ டியூஷனே எடுக்க முடியல. ரொம்ப கவலையாக இருக்குது. பிள்ளையெல்லாம் பாவம், படிக்கிறதுக்கு திணறிக்கிட்டு வராங்க. அப்படியா? நீ நல்லா இங்கிலீஷ் பேசுவியா? ஆமாட்டி, நான் சூப்பராக இங்கிலீஷ் பேசுவேன். உன்ட்ட ஒன்று கேட்கட்டா? இங்கிலீஷில் பதில் சொல்லுதியா? கேளு கேளு, நான் பதில் சொல்லுதேன். ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஃபைன், தேங்க்யூ. ஏட்டி என்ன தேங்க்யூலாம் சொல்லுத? ஹவ் ஆர் யூன்னு தானே கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லிட்டி. நீ கேட்டதுக்கு தானே நான் பதில் சொன்னேன். ஏட்டி உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா? எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும். நீங்க கேட்டதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். ஏட்டி நான் ஹவ் ஆர் யூன்னு தானே கேட்டேன், அதுக்கு நீ வந்து என்ன சொல்லணும்? உன் பேர் என்னன்னு கேட்டால் குப்பமானு தானே சொல்லணும். நீ என்ன ஃபைனு பைக்குள்ளே தேனுன்னுக்கிட்டு இருக்க? ஓ இங்கிலீஷ்ல தீய வைக்க. ஹவ் ஆர் யூன்னு கேட்டா எப்படி இருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு ஃபைனுன்னு தான் பதில் சொல்லணும். மாத்திட்டானுங்களாக்கும். என்கிட்ட சொல்லவே இல்லையே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இப்படித்தான் திடீர்னு மாற்றி விட்டுருதானுங்க ஐயா. நம்ம போகிற இடத்துல இப்படி பேசிட்டு அசிங்கப்பட வேண்டியிருக்கு. நேற்று ஒன்று சொல்லுதானுங்க, இன்னைக்கு ஒன்று சொல்லுதானுங்க. இங்கிலீஷோட பெரிய கொடுமையாக இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் மாற்றி விட்டுருதானுங்க. நம்ம பேச தெரியாமல் திண்டாட வேண்டியிருக்கு. என்னடா இது இங்கிலீஷுக்கு வந்த சோதனை? ஏட்டி குப்பை, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? நீ நல்ல ஜாலியாக பேசுத. அப்படியா? சரி. நீ ஆரஞ்சு மண்டையனை கல்யாணம் பண்ணணும்னு தானே ஊர்ல இருந்து வந்த. இப்போ என்ன திடீர்னு பல்ட்டி அடிச்சுட்ட? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆரஞ்சு மச்சானே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் மனசில் சிம்ரன் இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு நான் குறுக்க வரக்கூடாதுல்ல, அதனால தான் விட்டு கொடுத்துட்டேன். அவர் சந்தோஷமா இருந்தால் போதும். அப்படியாட்டி, நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கியே. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை என்னெல்லாம் கிண்டல் அடிச்சிருக்கோம் தெரியுமா? நீ ரொம்ப நல்ல பிள்ளைட்டி, எங்களை மன்னிச்சிருன்னு. பரவாயில்ல விடு நெட்ட கொக்கு. சரிட்டி, இனிமே நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன. நீ எப்போ ஊருக்கு வந்தாலும் எங்கள் கூட சேர்ந்து பழகணும், பேசணும், சிரிச்சிட்டு வச்சுட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், சரியா?
ஆ சரி, சோறு எப்போ போடுவீங்க? குப்பையை காணும்னு ஊரெல்லாம் தேடிக்கிட்டு அலைஞ்சா குப்பை இங்கெல்ல கிடக்கு, அள்ளிட்டு போயிட வேண்டியதுதான். அடியே குப்பை, உன்னைய காணும்னு நான் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு அலையுதே, நீ என்ன இவளுக்கு கூட உட்காந்து பழக்கம் விட்டுக்கிட்டு இருக்க? எத்தோய், இவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் உட்காந்து இவங்க கூட பேசிட்டு பிரியாணி தின்னுட்டு வாரேன். நீங்க வீட்டை பார்த்து போங்க. என்னது பிரியாணி திங்க போறியா? அதுவும் இவளுக்கு செஞ்சதையா? ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு. எத்தோய், பிரியாணி வாசம் கமகமன்னு எப்படி அடிச்சது தெரியுமா? நான் நல்லா சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு டிபன் பாக்ஸ்ல போட்டு கொண்டு வரேன். வீட்டுல போய் இருங்க. டிபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வர போறியோ? டிபன் பாக்ஸ்ல குப்பையில கொண்டு கொட்டுட்டி. எத்தோய், நானே குப்பை தானே, அப்ப என் வயிற்றுக்குள்ள போட்டுக்கிட்டா? அடியே கூறு கட்ட குப்பம்மா, இவளுக்கு திங்கிற சோத்த திங்கிறதுக்கு இங்க கிடைக்கியோ? உனக்கு என்னட்டி குறை வச்சேன் நானு? கறி வாங்கி தரலையா? மீன் வாங்கி தரலையா? எல்லாம் வாங்கி வாங்கி தரத்தானே செய்தேன். பிறகு எதுக்கு இங்க வந்து பிரியாணிக்கு காத்து கிடக்க? ஒழுங்க வீட்டுக்கு வந்து சேரு. எத்தோய், தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். ஓடிருங்க. ஏன்டி, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா வருங்கால மாமியாரை பார்த்து இப்படி பேசுவ? எத்தோய், நீங்க தான் என் மாமியார் கிடையாதுன்னு அன்னைக்கு சொல்லிட்டோம்ல, தினம் சொல்லணுமோ உங்களுக்கு? காது கேட்காதா? செவிடாயிட்டா? எத்தே, நீங்க எனக்கு தான் மாமியாரு. அடிய விளக்கமாறு, உங்ககிட்ட எல்லாம் பேச நான் தயாரா இல்ல. உன் மூஞ்சில முழிச்சாலே எனக்கு சோறு கிடைக்காது. நல்ல சாக்கடையில வீட்டை கட்டி வைக்க வேண்டியது, மேலுக்கு மட்டும் செண்டு அடிச்சுக்கிட்டு வந்துட வேண்டியது. எத்தோய், சிம்ரனை திட்டாதீங்க, மூக்களை குத்தி போடுவேன். வீட்டுக்கு வாட்டி உன் தோலை உரிக்க எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நான் பிரியாணி தின்னுட்டு வாரேன், நீங்க போங்க. எட்டி வர போறியா? தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்கட்டா? மஞ்ச பாட்டி, தூக்கி போட்டு மிதிச்சோன்னேன்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது, ஆரஞ்சு மண்டையன்னு அடிச்சிங்களாம்ல. நல்ல கேளு. என்ன டீ, நல்லா கேளு, நாரிக்கிட்டு கேளுன்னு. ஏன் அவனை நான் அடிப்பேன், கொள்ளுவேன், என்ன வேணாலும் செய்வேன். உங்களுக்கு என்ன டீ? ஹலோ மஞ்ச பாட்டி, நீங்க கல்யாண வயசு இருக்கிற பையனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கீங்க. உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா என்ன? புடிச்சு கொடுப்பியோட்டு என்னைய போலீஸ்ல? இருக்கிற 4 நல்லி எலும்பையும் உடச்சு நாய்க்கு போட்டுருவோம் பாத்துக்கோ. என்ன பாட்டி, என்னைய பார்த்தா உங்களுக்கு நல்லி எலும்பு மாதிரி தெரியுதோ? நல்லி எலும்பு கூட இன்னும் கொஞ்சம் தடியா இருக்கும். நீ அதை விட ஒல்லியா கிடக்க. நாய் கூட திங்காது. உன்னைய உடச்சு தூக்கி காக்காக்கி தான் வீசணும். நானும் போனா போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரத்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னைய பார்த்தா என்ன நல்லி எலும்பு மாதிரியா இருக்கு? நல்ல சொல்ல வந்துட்டாங்க. மஞ்சள் கலர்ல ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு வெள்ளை கலர்ல ஒரு தலையை வச்சுக்கிட்டு ஆளையும் மண்டையும் பாரு. ஏன் ஆளு மண்டைக்கு என்னட்டி குறைச்சல்? பெத்த பிள்ளை காதலிக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க துப்புல்ல. இவங்க நியாயம் பேச வந்துட்டாங்க. எங்க அப்பாலாம் என்ன அழகா பண்ணி வச்சாரு தெரியுமா? நான் காதலிச்ச பையனையே எனக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சாரு. நான் இப்போ என்ன ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? அதே மாதிரி ஆரஞ்சு மண்டையனுக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன கிளவி? உங்க அப்பங்காரன் கிணத்துக்குள்ள குதிச்சா நானும் குதிக்கணுமோ? என் வாழ்க்கை என் உரிமை, அதை எவளும் கேட்க கூடாது. என்னது உன் வாழ்க்கை உன் உரிமையா? இது ஆரஞ்சு மண்டையனுக்கும் சிம்ரனுக்கும் வாழ்க்கை. அவங்க வாழ்க்கை அவங்க உரிமை தான். நீ தான் வாழ்ந்து முடிச்சிட்டல கிளவி. நீ செத்து தொலைச்சா என்ன? நீ நாளைக்கு செத்துரு. உன்னை தூக்கி தூர வீசிட்டு நாங்க நாளை கழிச்சு அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தோம். என்னது, நான் மண்டையை போடணுமா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னைய பார்த்து அப்படி சொல்லுவேன்? யாத்தே, கிளவி எலும்பு உடைச்சிட்டாளே. அடியே செல்லத்தாயி, சும்மா கடையாண்டி எதுக்கிட்டி அவளை இந்த பாடுபடுத்துத? அடியே மங்கம்மா, இவ்வளவு நேரம் வேடிக்கை தானே பார்த்துட்டு கிடந்த? அவ என்னைய பேசும்போதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கிடந்த. நான் ஒரு அடி அடிச்சோன்னு ஏறிக்கிட்டு வாரேன். உனக்கு என்ன பிரச்சனை? தூர போய் உட்காரு. நெட்ட கொக்கு, என்ன அடிப்பைப்பு மாதிரி விழுந்து கிடக்க? எந்திரிச்சு நேரம் நில்லு. ஏட்டி கிளவி திருப்பி விட்டுட்டு எந்திக்க முடியல டி. ஐயையோ நெட்டச்சி, உனக்கு என்னாச்சு? நெட்டச்சி இப்ப குட்டச்சி ஆயிட்டா. அவளை தூக்கி ஒடிச்சு நாய்க்கு போடு. ஏ கடவுளே, கிளவி ஒரு அடியில இப்படி திருப்பி விட்டுட்டாலே, எந்திக்க முடியலையே. என் பிள்ளைகிட்ட பேசி பேசி ஏமாத்தி இந்த குதிரவால்காரி கூட சேர்த்து விட்டுட்டீங்க. எவெல்லாம் அப்படி செஞ்சியோ அவளுக்கெல்லாம் இன்னும் அடிதான். எவளும் என் முன்னால வந்துடக்கூடாது. எவ வந்தாலும் அவளுக்கு மரணம் அடிதான். அடிய குப்பை, பின்னாலேயே வீட்டுக்கு வந்து சேரு. மரணம் மாசு மரணம், டப்பு தரணும், செல்லத்தாய் காலில் வந்து எல்லாரும் உழணும். யாத்தே, கிளவி மடக்கி விட்டுட்டு போயிட்டே, யாராவது என்னைய காப்பாத்தி விடுங்களேன். எம்மாடி, என்ன எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளே யாரு காப்பாத்துவா? அடியே புதுசா வந்தவளே, நீ யாவது காப்பாத்தி விடுட்டி. இரு வந்து காப்பாத்தி விடுதேன். தூக்குட்டி தூக்கு, குப்பை தூக்கு தூக்கு, அப்படித்தான் நல்லா தூக்கி விடு. ஏன் பாதியில போவா? கண்ணை போட்டு குத்திட்டாலே. அடியே கை எடுடி. எம்மா, மஞ்ச கிளவி அந்த பக்கம் திருப்பினுச்சு, அவன் மருமவ இந்த பக்கம் திருப்பிட்டாளே, என்னால எந்திக்க முடியலையே. நெட்ட கொக்கு, இவ்வளவு நீளம் வளர்ந்து கிடக்க, எந்திரிட்டி, தலையை நிமித்து. அடிய குப்பை, ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு ஒன்றும் வளரலையே. உன்னை தூக்கி தானே நிறுத்த சொன்னேன். இப்படி அங்க கடந்தவளை இங்க தள்ளி விட்டுட்டியே, என்னால எந்திக்க முடியல டி, காப்பாத்துட்டி. சும்மா என்னையெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு கிடக்காத. நான் உன்னைய நேரம் நிமித்தி வைக்க தான் பார்த்தேன். நீ தான் அங்கிட்டு போய் ஒளிஞ்சு விழுந்துட்ட. இப்படி ஒளி குச்சா கடந்தா எங்கிட்ட இழுத்தாலும் அங்கிட்டு போகத்தானே செய்யும். நான் என்ன செய்ய? நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம இந்த பக்கமா திரும்பி உட்காந்து அண்டாவை வேடிக்கை பார்ப்போம். ஏட்டி சிம்ரன், நீயாவது வந்து என்னைய காப்பாத்துட்டி. இடுப்பு உடஞ்சிட்டு போல, எந்திக்க முடியல டி. நான் தான் உன்னைய காப்பாத்திக்கிட்டு இருக்கோம்ல, அவளை எதுக்கு கூப்பிடுத? காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் பத்தாது உனக்கு? 7 ஆள் வேணுமா? பேசாம கடை.
எம்மா போச்சே போச்சே, ஏன் இடுப்பு போச்சே. ஏட்டி நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கோம்ல, நீ எதுக்கு படுத்து தூங்குத? எந்திட்டி, நான் உன்னை காப்பாத்தணும், எந்தி. ஏ கடவுளே, இடுப்பு உடஞ்சதை கூட தாங்கிக்கிடலாம் போல, இவ காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு கழுத்தா இருக்காளே. ஒரு வழியா எந்திரிச்சு உட்காந்துட்டேன். எம்மாடி, இடுப்பு வலி தாங்க முடியலையே. ஐயோ நெட்டச்சி, உனக்கு ஒண்ணு இல்லையே? மாலாக்கா, கட்டையை கொண்டு மண்டையை உடச்சிருவேன் பார்த்துக்கோங்க. இவ்வளவு நேரம் ஒரு மனுஷி அங்கிட்டு இங்கிட்டு மடங்கி கிடந்து உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்கா, நீங்க பாட்டுக்கு அண்டாவை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஒன்றும் இல்லையேன்னு தெரியாத மாதிரி கேட்கீங்க. ஏட்டி அதுக்கு இல்லட்டி, லட்சுமி அக்கா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பிரியாணி செஞ்சாங்கல்ல, பாவம் இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாண நாள் வேற, நம்மளுக்கெல்லாம் விருந்து வைக்கணும்னு பிரியாணி செஞ்சிருக்காங்க. அண்டாவை வேற பத்திரமா பாத்துக்கிட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், மேல ஒரு காக்கா பறந்துகிட்டே இருக்கு. பிறகு அண்டா மேல ஆய் போய் வச்சுட்டுன்னா எப்படி சாப்பிட முடியும் நம்ம? அதனாலதான் அண்டாவை கண்ணு கருத்துமா கவனமா பாத்துக்கிட்டு இருந்தேனா, அதனாலதான் உன்னைய காப்பாத்த வர முடியலட்டி, மன்னிச்சிரு. ஓஹோ, என் உயிரை விட உங்களுக்கு அண்டா முக்கியமா போயிட்டோ? அவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா? சி, என்னட்டு இப்படி நினைச்சிட்ட? அண்டா யாருக்கு வேணும்? அண்டாக்குள்ள இருக்கிற பிரியாணி தான் வேணும். ஐ பிரியாணி பிரியாணி, எனக்கு வேணும் பிரியாணி. நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? எனக்கும் தான் பிரியாணி வேணும். கேட்டி அடுப்பங்கரையில கறி வெந்துக்கிட்டு கிடக்கு, வாசம் கம கமன்னு அடிக்கி. வாரீங்களா போய் ஒரு ரவுண்டு தின்னுட்டு வருவோம்? அடியே ஒத்த ரோசா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? லட்சுமி 1000 தடவை சொல்லிட்டு போனா அண்டா முக்கியம் அண்டா முக்கியம்னு. இங்க அண்டாவை விட்டுட்டு அங்க போய் கறி திங்க போயிட்டா, இங்க அண்டாவை எவ்வளவு தூக்கிட்டு போயிட்டான்னு என்ன செய்ய? நான் வேணா இங்க இருந்து அண்டாவை பத்திரமா பாத்துக்கிட்டேன், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அடியே குப்பை, உன்னைய நம்பி அண்டா விட்டுட்டு போலாமா? நீங்க எல்லாரும் தைரியமா போய் கறியை தின்னுட்டு வாங்க, நான் இங்கேயே உட்காந்து அண்டாவை பாத்துக்கிட்டேன். எத்தே, அது அந்த பிள்ளை பாத்துக்கிடுதேன்னு சொல்லுதில்ல, பிறவு என்ன? வாங்க, மீன் வாசம் வேற அடிக்கி, நல்ல மீன் கறியும் ஒரு ரவுண்டு வெட்டுன்னு வெட்டிட்டு வருவோம். ஆரஞ்சு மச்சான கல்யாணம் பண்ண முடியலங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் தான். இருந்தாலும் நான் அதை வெளியே காட்டிக்கிட மாட்டேன். ஆரஞ்சு மச்சான் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதே போதும். காலேஜ் லீவு முடிய போகுது, சீக்கிரம் ஊருக்கு போகணும். கலெக்டருக்கு படிக்க புக்கெல்லாம் வேற வாங்கணும். பிரியாணி கிண்டதிகளாக்கும் பிரியாணி. நான் தான் லட்சுமி வீட்டுக்குள்ள சன்னல் வழியா எட்டி பார்த்தனே. இன்னைக்கு கல்யாண நாள், புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை, இங்க அண்டா நிறைய பிரியாணி. நான் தான் வந்துட்டோம்ல, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு. பிரியாணிக்கு காவலே இந்த குப்பையா? நான் இருக்கும்போது உங்களெல்லாம் எப்படி பிரியாணி திங்க விடுவேன்? நான் வந்துட்டோம்ல, இருங்க இப்ப என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஏட்டி குப்பம்மா, யார் நீங்க? பிச்சை எதுவும் இல்ல, போங்க. பிறகு சாப்பிட்டு முடிச்ச பிறகு மிச்சம் மீதி இருந்தா தாரோம். என்னடி குப்பை, என்னை பார்த்து பிச்சைக்காரின்னு சொல்லிட்ட? நான் பிச்சைக்காரி இல்ல, நான் தான் ராதா, உங்க அத்தையோட ஃப்ரெண்டு. ஓஹோ, நீங்க தான் அந்த முக்காடு முனியம்மாவா? அந்த கிழவி என்னை பத்தி இப்படியா சொல்லி வச்சிருக்கு? ஆமா, எங்க அத்தை தான் அப்படி சொன்னாங்க. சரி, உங்க அத்தை சொன்னா பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு தானே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல, எங்க அத்தை உங்களை பத்தி அப்படியெல்லாம் சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ஊருக்குள்ள வீணா போனவ விளங்காதவ தெண்டச்சோறுன்னு ஒருத்தி இருப்பா, எல்லா வீட்லயும் போய் களவாண்டு திம்பா, அவ முக்காடு முனியம்மா, அவ தான் உன் மச்சான பத்தி என்கிட்ட போட்டு கொடுத்தான்னு சொன்னாங்க. கிழவி, என்னைய பத்தியே தப்பா பேசுதியா? நான் உனக்கு நல்லது செஞ்சேன் பாத்தியா? என்னைய சொல்லணும், உனக்கெல்லாம் நல்லது செஞ்சதுக்கு என் புத்தி என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கிடணும். இரு, உனக்கும் சேர்த்து ஒரு பாயாசத்தை போடுவேன். என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? அது வந்து உங்க ஆரஞ்சு மச்சான் இருக்கான்ல, தலைவர் வண்டியில போய்கிட்டு இருந்தா, போற வழியில ஒரு கார்காரன் இடிச்சு போட்டு போயிட்டான் பாத்துக்கோ. அவன் அங்க விழுந்து கிடந்தா, பக்கத்துல உள்ளவங்களா சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுனாங்க. அதான் உங்க அத்தைகிட்ட சொல்லுவோமேன்னு வந்தேன். வர்ற வழியில உன்னைய பார்த்தேன், உங்ககிட்ட சொல்லிடலாமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஆரஞ்சு மச்சானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டா? என்ன சொல்லுவீங்க?